ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நாஸ்லமா செய்கிறனால நம்மளுக்கு வந்து சந்தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் காலையிலே வெள்ளனே ஏந்திரிச்சு மார்க்கெட் போயிட்டு ஃப்ரெஷ் சந்தான் வந்து வாங்கினேன். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அங்கிள் எடுத்து ஊற்றுறாருன்னு. ஸோ வாங்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சீன கோய் இருந்துச்சு, சக்கோய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே ஒரு கோப்பி ஐஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா வாவ், அதோட டேஸ்டே வேறங்க. நான் கோப்பி ஐஸ் வந்து தப்பாக பண்ணிக்கிட்டேன். ஸோ காலையில் வந்து வீட்டுக்கு போகிற கேப்ல வந்து நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே போனேன். நீங்க பாத்தீங்களா எவ்வளோ ருசி சாப்பிட்றேன்னா, ஏன்னா நான் ரொம்ப நாளா ஆச்சு அதை சாப்பிட்டு. ஸோ ரொம்ப கிரேவிங்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தக்கோய் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே காடி ஓட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம நாட் ஃபார்கெட்டிங் த கோப்பி. அந்த காலையிலே கோப்பி குடிக்கிற சுகம் இருக்கு எப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோறு ஆக்க போறோம். சோறு ஆக்குறதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். அப்ப நான் என்ன பண்ணேன்னா ஒரு கப் கோகோனட் மில்க் ஊத்திட்டு 1/2 கப் வந்து நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணேன். அது கூட சிராய், பண்டான், இஞ்சி அண்ட் தென் உப்பு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்பட்ஸ் கவான் வந்து போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து நாஸ்லமா சோறு ஆக்கும் போது கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அது வந்து உங்களோட ரைஸ்க்கு நல்லா ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக ஆகும் உங்களோட நாசிலமாவை. ஸோ சீசனிங்னா போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ரைஸை வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்வே பிராண்டோட நொக்ஸா ப்ரெஷர் குக்கர் தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் சோறு ஆக்குறது. பிகாஸ் என் வீட்டில் வந்து ரைஸ் குக்கர்னா எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் எப்பயுமே வந்து சோறு வடிகட்டி தான் ஆக்குறனால ப்ரெஷர் குக்கரோட ஆக்குறப்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு, எங்கடா இது ஒழுங்கா வருமா இல்லையான்னு. ஸோ இது என்ன பண்ணோன்னா, ஒன்ஸ் நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோன்னே இந்த ப்ரெஷர் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெஷர் இடத்துல வைக்கணும். ஏன்னா அங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், ஸ்டீம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 2 டாட்டும் வந்து கரெக்டாக ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு ஹை ப்ரெஷர் பட்டன் சூஸ் பண்ணிட்டு அது வந்து நீங்கள் 7 to 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு ஆஃப்டர் 8 இல்லைனா 7 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அந்த ப்ரெஷர் மேலே இழுத்து விட்டு அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 2 மினிட்ஸ் அந்த ப்ரெஷர் குக்கருக்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரெஷர் குக்கர் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த சோறை நல்லா வந்து கிண்டி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ மாதிரி நல்லா உதிரியாக வர சோறு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அடுத்தது சம்பால் செய்கிறதுக்கு பிளெண்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சோப்பு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் அதாவது ஹாலண்ட் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது மட்டும் இல்லாமல் இக்காம்பிளிஸ் கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 இன்க்ரீடியன்ட் தான் நீங்கள் போட்டு அரைக்க போகிறீங்க. மிச்சம் உள்ள பாண்டான், சிராய், அதுக்கப்புறம் ஹாலண்ட், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் சம்பால் செய்யும் போது வந்து போட போகிறீங்க. அது அரைக்க தேவையில்லை. ஸோ நான் ஏர்லியாகவே வந்து முட்டை அவிச்சு வச்சுக்கிட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா சோறு ஆக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த சோறு நல்லா வரன்னு இருக்கு, நல்லா செம்மையாக சாஃப்டாக இருந்துச்சு. அரைக்கிறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் பிளெண்டரில் போட்டு ரொம்ப தண்ணியாக விடாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் மிளகா சாந்தும் சைடில் தனியாக அரைச்சி தனியாக வச்சுங்க. வாங்க சம்பால் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சூடான எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வெங்காயம் நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சம்பால் வந்து ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சம்பாலுக்கு போட போகிறோம். பிளாச்சான் வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன், ஒரு இன்ச் அளவுக்கு. பவாங் ஹாலண்ட், சிராய், பாண்டான் இலை, அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து குலாம் லாக்கா வந்து வெட்டி சின்னதாக வச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா நான் சம்பால் வந்து நல்லா மெய்யா அரைச்சிருக்கேன். அப்புறம் பிளெண்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து சம்பாலில் போடுறதுக்கு ஈக்காம்பிளேஸ் இடித்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிட்டோன்னே பிளெண்டட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுங்க, தீய விடாதீங்க. அதுக்கப்புறம் சிராய், டவுன், பாண்டான், அதுக்கப்புறம் மிளகா சாந்து போட்டு நல்லா பிச்சாமியா பண்ண விடணும். நல்லா பிச்சாமியா பண்ண விட்டு 2-3 வாட்டி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி அது நல்லா பிச்சாமியா பண்ண விடுங்க. அப்போ தான் உங்கள் சம்பால் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். சம்பால் பச்சாமியா பண்ணுற கேப்பில் எப்பயுமே வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ மேலே வந்து நிறைய தெரிக்கும். ஸோ அதனால் வந்து உங்கள் இடம் வந்து கண்டிப்பாக வந்து டர்ட்டியாக தான் ஆகும். பட் நீங்கள் எந்த அளவுக்கு அது நல்லா குதிச்சிங்க பார்த்தீங்களா, அது கலரே மாதிரி எப்படி பச்சாமியா பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக விடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குலாம் லாக்கா வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் 2 குலாம் லாக்கா வந்து சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் ஓகேவா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். கடைசியா நம்ம சம்பால் எடுக்காத மண்ணுக்கு இடிச்சு வச்ச ஈக்காம்பிளிஸும் பாவாங் ஹாலனும் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒன்ஸ் பாவாங் ஹாலன் வந்து கொஞ்சம் சாஃப்டா ஆகிட்டோன்னு ஆரம்பிச்சிடோன்னு கடைசியா பாத்தீங்கன்னா
பார்த்தீங்களா என்னோட சம்பால் எந்த கலருக்கு வந்திருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிளாச்சானம் போட்டு நல்லா கிண்டுங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து பார்த்துங்க. உப்பு போடுங்க. உப்பு போட்டு அதோட டேஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சிட வேண்டியதான். நாம் சம்பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவிச்ச முட்டை பார்த்தீங்களா, நான் வந்து இதில் போய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் எக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நாசி லெம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா உதிரியாக பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், ஒட்டாமல். ஸோ இதுதான் வந்து கடைசியாக நம்மளோட பிளேட்டிங். பார்த்தீங்களா நான் இவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்கேன்னு. ஸோ நிறையா பேர் என்னடா நான் 5 முட்டை சாப்பிட்றேன்னா அப்படின்னு வாயை பழக்காதீங்க. இது வந்து இதில் போய் சின்னதாக இருக்கும் முட்டை. ஸோ 3 to 5 முட்டை வந்து ஒரு ஆள் வந்து நார்மலாக சாப்பிட்லாம். ஸோ ஹாப்பி ட்ரையிங் காய்ஸ். பாய்.